இன்னும் சில மணித்தியாலங்கள்ல 2025 முடிஞ்சிடும் அண்ட் 2026 ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ இப்படி இருக்கிறப்ப 2026ல என்னென்ன சேஞ்சஸ் வரும்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க 2026ல டெக் வேர்ல்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகுன்னு சொல்லி. ஸோ பலவிதமான புதிய கண்டுபிடிப்புகள் நம்ம லைஃபே மாற்றுன்னு சொல்லி சொல்கிறாங்க. டெக்னாலஜிஸ் 2026ல வரப்போகுதுன்னு சொல்லி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸஸ்ன்னு சொல்லக்கூடிய BCI. ஸோ இதோட அர்த்தம் என்னென்னா நம்ம மைண்டை டிரெக்டாக கம்ப்யூட்டர்ஸ், மெஷின்ஸ் இல்லைனா டிவைஸ் மூலம் கண்ட்ரோல் பண்ணுறது. இது 2026ல் ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ண ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லி எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி வேலை செய்யணும்னா மனசில் இருக்கிற தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் பிரெயின் சிக்னல்ஸ் இது எல்லாத்தையுமே ஸ்பெஷல் சென்சஸ் கேப்சர் பண்ணும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் இன்டர்பிரேட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரோஸ்தட்டிக் ஹேண்ட்ஸ், வீல் சேர்ஸ் இல்லைனா ஹோம் டிவைசஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிசேபிள்டான பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்தட்டிக் ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு ஐட்டம்ஸ் எடுத்து கையில் பிடிக்க முடியும். அதே வீல் சேர் பார்த்தீங்கன்னா மைண்டில் இருக்கிற சிக்னல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி மூவ் ஆகும். ஸோ இதை மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு டெக்னாலஜி தான் இந்த BCIன்னு சொல்லப்படுறது. பட் 2026ல் கமர்ஷியல் ட்ரையல் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் நம்ம மனசில் இருந்த தாட்ஸை எப்படி மெஷின்ஸ் மூலமாக ஆப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி இந்த டெக்னாலஜி நமக்கு சொல்லித்தரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் கார்ஸ் அண்ட் பர்சனல் ஏர் வெஹிக்கல்ஸ். ஸோ 2026ல் இந்த ரெண்டு விஷயமே நம்ம லைஃப்பில் ரொம்பவே நெருங்கி வரும்னு சொல்லப்படுது. ஸோ இந்த கண்டுபிடிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய புரட்சின்னு சொல்லலாம். ஏன்னா நகரங்களுக்கு இடையிலான விமான போக்குவரத்தையும் அதே சமயம் டிராஃபிக் ஜாமையும் குறைக்கிற நோக்கத்தோடு தான் இந்த டெக்னாலஜி உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எப்படி வேலை செய்யுதுன்னா இந்த ஃப்ளையிங் கார்ஸாக இருந்தாலும் சரி, பர்சனல் ஏர் வெஹிக்கல்ஸாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே எளிதான ஒரு இடையில தான் இருக்கும் அண்ட் ரொம்பவே சக்தி வாய்ந்த பேட்டரி பவர் உள்ளதாக உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங்க்கு குறைஞ்ச நேரத்திலே பயணம் செய்யலாம். ஸோ வானத்திலே இது பயணம் செய்யறதால பூமியில எந்த விதமான டிராஃபிக்குமே இருக்காது, அது குறையும்னு சொல்லப்படுது. மின்சார சக்தியை பயன்படுத்துறதால சுற்றுப்புற சூழலும் பாதுகாப்பாக இருக்கும். ஸோ இந்த பர்சனல் ஏர் வெஹிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கொத்தர் சொந்தமாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். குறிப்பிட்ட சிட்டிஸ்குள்ள, ஆஃபீஸில், வீட்டில், மார்க்கெட்லன்னு சொல்லி எல்லா இடங்களுக்கும் ரொம்பவே வேகமாக போகிறதுக்காக இது உருவாக்கப்பட்டிருக்கும். முழுமையாக AIயில் பாதுகாப்பான நுட்பங்கள் எல்லாம் உட்படுத்தி தான் இது செய்யப்பட்டிருக்கு. இப்போ இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா போன்ற நாடுகளில் இது டெஸ்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. 2026 முதல் இந்த ஃப்ளையிங் கார்ஸ் அண்ட் பர்சனல் ஏர் வெஹிக்கல்ஸ் எல்லாம் நம்மளோட தினசரி பயண முறையை முற்றிலும் மாற்றும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோலோகிராஃபிக் டிஸ்பிளேஸ் அண்ட் AR கிளாஸஸ். 2026 நம்ம ஸ்மார்ட் ஃபோன்களை மறந்து போகிற அளவுக்கு அதுக்கு பதிலாக ஹோலோகிராஃபிக் டிஸ்பிளேஸும் AR கிளாஸஸும் பொதுவாக பயன்படுத்தப்படும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது எப்படி வேலை செய்யுதுன்னா அந்த கிளாஸஸை நம்ம போட்டால் நேரடியாக 3D விஷுவலாக பார்க்கலாம். ஃபோனில் இருக்கிற வீடியோஸாக இருந்தாலும் சரி, வேலை ரிலேட்டடான மீட்டிங்ஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா எஜுகேஷன் கிளாஸஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே 3Dயில் பார்க்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு தரும். ஸோ உண்மையான பொருட்கள் எல்லாமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி வர மாதிரி இருக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட கிளாஸஸை 3D விஷுவலில் பார்க்க முடியும். அண்ட் விளையாட்டுகள் எல்லாம் முழுமையாக 3Dயில் பார்க்கலாம். ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறப்ப ட்ரெஸ்ஸஸ் இல்லைனா பொருட்கள் இதெல்லாம் 3Dயில் பார்க்க முடியும். ஸோ ரியலான சைஸை கூட ட்ரை பண்ணி நமக்கு டிசிஷன் எடுக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட கிளாஸஸ் எல்லாம் 2026ல் கிராஜுவலி மாஸ் மார்க்கெட்டுக்கு வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நம்ம எவ்ரிடே லைஃப் டோட்டலி ஃபியூச்சரிஸ்டிக்காக ஃபீல் பண்ணப்படும்னு நம்பப்படுது. டிஜிட்டல் வேர்ல்ட் அண்ட் ரியாலிட்டி சீம்லெஸ்லி மர்ஜ் ஆகிடுன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா பயோடிகிரேடபிள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஸ்மார்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லப்படுது. ஸோ 2026 நம்ம சுற்றுப்புற சூழலை காப்பாற்ற புதிய எக்கோடெக்கெல்லாம் வந்து சேரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதில் ஒன்று தான் இந்த பயோடிகிரேடபிள் கெஜெட்னு சொல்லப்படுது. இது பார்த்தீங்கன்னா என்வாயரமெண்டல் இம்பேக்டை கம்மி பண்ணுன்னு சொல்லப்படுது. அண்ட் ஸ்மார்ட் ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லப்படுது. ஸோ இதால் என்ன நடக்குன்னா உடைகள் எல்லாம் தானாகவே தூசி, குளிர், சூடு இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். சூரியனோட வெப்பமாக இருந்தாலும் சரி, சுற்றுப்புற சூழலில் ஏற்படுற டெம்பரேச்சரில் அடிப்படையில் இந்த உடைகள் எல்லாம் தானாக இயங்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீர் திரவங்களை எதிர்த்து அழுக்குகளை தானாகவே இல்லாமக்குன்னு சொல்லப்படுது. அண்ட் செல்ஃப் ஹீலிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லப்படுது. ஸ்க்ரெச்சர்ஸ், கிராக்ஸ்
இதெல்லாம் தானாகவே திருத்தப்படுற மாதிரி வடிவமைக்கப்படும்னு சொல்லப்படுது. ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்க்ரீன், கார் பாடி, ஃபர்னிச்சர் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் தானாக சீராகும்னு சொல்லப்படுது. ஸோ இப்படி 2026ல் ரொம்பவே ஃப்யூச்சரிஸ்டிக்கான இன்னோவேஷன்ஸ் எல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லி சயின்டிஸ்டால் எதிர்பார்க்கப்படுது. ஸோ உங்களுக்கு இதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.